ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஆடி மாதம் முதல் செவ்வாய் ஜூலை 22ஆம் தேதி வருது. அன்னைக்கு பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஆடி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாம் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான நாள். நமக்கு எப்போதுமே பணம் வந்து சேரணும், நமக்கு ஐஸ்வர்யம் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட கிரக நிலையாக இருந்தாலும் சரி எல்லாமே மாறி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே விலகி சென்றிடும். பொதுவாக இந்த நாளில் முருகனுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள்னு சொல்லலாம். ஆடி செவ்வாய்க்கிழமை தவறாமல் முருகனுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். அதாவது முருகனுக்கு, வள்ளி தெய்வானைக்கு ஒரு மாலை சாற்றி அன்றைய தினத்தில் நீங்கள் முருக வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருமண தடை இருந்துச்சு அப்படின்னா அது சரியாயிடும். பிரதோஷமும் இந்த நாளில் சேர்ந்து வந்திருக்கிறதுனால நீங்கள் சிவபெருமான வழிபாடு செஞ்சீங்கனாலும் சிறப்பு தான். சிவபெருமன் கோயிலில் பிரதோஷ தினத்தில் நந்தி தேவரை வந்து வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் நரசிம்மரையும் வழிபாடு செய்யலாம். இந்த பிரதோஷ காலத்தில் வழிபட்டால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். கடன் பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு அந்த கடன் எல்லாம் தீர்றதுக்கான ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகும். நரசிம்ம பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வணங்குறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான ஒன்று. அதுவும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷம் நரசிம்மருக்கு மிகவும் உகந்த ஒரு நாளாக இருக்குது. இந்த வழிபாடை நீங்கள் காலையில் மாலையிலன்னு எப்போ வேணாலுமே செய்யலாம். அதுவும் பிரதோஷ காலத்தில் செய்கிறது அப்படிங்கிறது மேலும் உங்களுக்கு பல நன்மைகளை வந்து உடனடியாகவே கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் சீக்கிரமாகவே வெளிவந்துடுவீங்க. செவ்வாய்க்கிழமை பிரதோஷ காலத்தில் நீங்கள் இதை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி சென்றிடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே கூட நீங்கிடும். செய்வின பாதிப்பு மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் உங்களை விட்டு விலகி சென்றிடும். ஒரு வாழை இலையை விரித்து அதில் பச்சரிசியை பரப்பி விட்டு ஒரு தேங்காயை உடைத்து அந்த தேங்காயில் நெய் போட்டு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நீங்கள் நலமோட வாழ்வீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதை நீங்கள் நரசிம்மருக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடும். அடுத்து நீங்கள் துர்க்கைக்கு கூட விளக்கு போடலாம். பிரதோஷ நேரத்தில் செவ்வாய்க்கிழமையில் இருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் துர்க்கைக்கு விளக்கு போடும்போது மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். உங்களுடைய மாங்கல்யமும் பலம் பெறும். வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் எல்லாம் விலகி போயிடும். நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாகவே கைகூடும். நீங்கள் ஆசைப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் தகர்ந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி நீங்கள் நினச்சது எல்லாமே நிச்சயமாக நடந்தே தீரும். காரணமே இல்லாமல் சில விஷயங்கள் தடங்கலாகிக்கிட்டே இருக்குது, எதுவுமே சரியான நேரத்தில் கிடைக்கல அப்படிங்கிறவங்க இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபாடு செய்யலாம், சிவனை வழிபாடு செய்யலாம், நரசிம்மரை வழிபாடு செய்யலாம், துர்க்கையை வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அன்றைய தினத்தில் ஒரு விளக்கு ஏற்றி மனதார வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எந்த தடைகளும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் என்பது வர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். மனம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதற்கான சில விஷயங்களையும் நீங்கள் மனதார செய்யும்போது அதற்கான பலன் வந்து உங்களுக்கு கை மேலே கிடைக்கும். பிரதோஷம் அப்படிங்கிறதே மிகவும் சிறப்பான நாள். செவ்வாய்க்கிழமை என்பதும் மிக மிக சிறப்பான நாள். மிகவும் சிறப்பான இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் நினைக்கிற எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றியானது கைகூடி வரும். இந்த நாளை தவற விடாமல் நான் சொன்ன சில விஷயங்களை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய நல்லது நடக்கும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.